இப்போது நான் சர்ச் பண்ண போகிறேன், அதாவது நான் யூஆர்எல் ஓப்பன் ஆகிடும். ஆனால் என்னோட எய்ம் என்னன்னா இதுக்குள்ளே சர்ச் பண்ணணும். நம்ம போய் ஜஸ்ட்டு என்ட்ரு தான் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் கீஸ்ன்ற வேல்யூ எதுலேயும் கொடுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு தேவை அந்த 4 லைன். ஸோ அந்த 4 லைன் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அலர்ட் பாக்ஸ் பாப்அப் ஆகிடும். பாப்அப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்றைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஜாவா செல் நேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா செல் நேமில் என்ன டாபிக், ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி என்டர் ஆக்ஷன்ஸ், அதாவது என்ட்ரி கீயை எப்படி ஜாவா செல் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நார்மலாக நம்ம என்ட்ரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ஆக்ஷன் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்குது செல் நேமில், அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி பார்க்க போகிறோம்னா, லைவாக ஒரு கோடிங் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக என்னோட ரியல் ப்ரௌசர்ஸில் செல் நேம் எப்படி எனக்கு ஒர்க் பண்ணி காமிப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்லிப்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜாவா யூஸ் பண்ணுறதுனால. இப்போ நம்ம வந்து என் ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன புதுசாக நம்ம பண்ணுறதுனால ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து கூகுள் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதை லாகின் எப்படி பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருக்கிறது, ஸோ ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துணும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆர் நம்ம வந்து நார்மலாக என்டர் கீயை எப்படி ப்ரெஸ் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறோமோ அந்த நேம்லேயே நம்ம வந்து கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். என்டர் ஆக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ மெயின் மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படும். மெயின் மெத்தட் கொடுத்துக்கிறேன் ஏன்னா ஜாவா வச்சு பண்ணுறதுனால. ஸோ இந்த லைன் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி சேம் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லா கிளாஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம பண்ண கிளாஸஸில் ஏதோ ஒரு கிளாஸ் போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த முன்னாடி 4 லைன் ஃபஸ்ட்டு 4 லைன் இன்சியேஸ் பண்ணியிருப்போம். அதாவது சிஸ்டம் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வெப் டிரைவர் இன்சியேஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூஆர்எல் கால் பண்ண கெட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ்க்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இது நம்ம சேமாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற செல் நேம் ஸ்கிரிப்டை ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மல்டிபிள் பர்ஃபார்மன்ஸ் ஆர் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அடிக்கடி இதை வந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக பண்ண கிளாஸஸ்லேருந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த 4 ஸ்டெப்பு மட்டும் காப்பி பண்ணி, ஸோ அதுக்கு எல்லா ஸ்டெப்பும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ண புது கிளாஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ யூஆர்எல் போய்ட்டு நான் இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன யூஆர்எல் போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கூகுள் தான் போக போகிறேன். கூகுளில் போய்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கை போய்க்கலாம். இதுதான் கூகுளோட லிங்க்கு. ஸோ சர்ச் பாரில் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கூகுள் சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அடுத்த சைட்டுக்கு அடுத்த பேஜ் அந்த நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த பேஜுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டன் யூஸ் பண்ணாமல் என்டர் கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறது, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எப்படி நெக்ஸ்ட் வெப்சைட்ஸ் எனக்கு சர்ச் பண்ண டேர்முக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த என்டர் ஆக்ஷன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து அதுக்காக இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல் ஏன்னா இந்த ஒர்க்குள்ள நம்ம போட போகிறோம். நம்ம ஸ்கிரிப்டில் இந்த யூஆர்எல் ஜஸ்ட் கெட்டுன்ற மெத்தடுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் சர்ச் பண்ண போகிறேன். அதாவது நான் யூஆர்எல் ஓப்பன் ஆகிடும். ஆனால் என்னோடய எய்ம் என்னென்னா இதுக்குள்ளே சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு என்ட்ரிக்கே ப்ரெஸ் பண்ணணும். அப்போது இதுக்கான எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணோன்னா எனக்கு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இன்ஸ்பெக்ட் போகிறோம். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கான நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாமே, டெக்ஸ்ட் பாக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐடிக்காக செக் பண்ணணும். ஐடி இருக்குது, நேமும் இருக்குது. நம்ம ஐடியா எடுத்துக்கலாம் ஆர் நேம் எடுத்துக்கலாம். நான் நேம் ஒரே வேர்டாக இருக்கிறதுனால, ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், நேம் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு சிம்பிளாக என்ன தெரியும், ஈஸியாக லொக்கேட் பண்ண கொஞ்சம். ஸோ இந்த கியூன் மூலமாக எனக்கு செல்லினியம் ஈஸியாக அந்த எலமெண்ட்டை லொக்கேட் பண்ணிடும். அதனால் இந்த கியூவை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டில் ஒரு மெத்தடுக்குள்ளே இந்த வேல்யூ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது என்ன மெத்தட்னா, driver dot find element by dot நேம் எடுத்துருக்கோம். ஸோ நேம் சொல்லிட்டு ஒரு லொக்கேட்டர் வந்து செல் நேம்குள்ளே இருக்குது. அந்த நேம்குள்ளே போய்ட்டு நம்ம எடுத்த ஆர் காப்பி பண்ண வேல்யூவை நான் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் சென்ட் பண்ண போகிறோம். அதாவது டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே. ஸோ அதுக்கு எனக்கு இருக்க மெத்தட் சென்ட் கீஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை போடுறேன். ஃபேஸ்புக்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், நம்ம கூகுள் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ கூகுள் சர்ச் பண்ணுவோம். இந்த கூகுள் சர்ச்ன்ற பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம 2 தான் பண்ணுவோம். கூகுள் சர்ச்சை கிளிக் பண்ணுவோம் ஆர் நம்ம என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த லிங்க்கு போவோம்.
ஸோ என்ட்ரி கீயை நான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் மூலம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸோ என்ன எழுத போகிறேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சர்ச் பாக்ஸ்குள்ளேயே தான் நம்ம என்ட்ரு கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது முன்னாடி நம்ம எடுத்த இந்த லைனை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நான் இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்கீஸில் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்புக்குன்ற வேல்யூவை சர்ச் பாரில் கொடுத்துறேன். ஆனால் மறுபடியும் ஃபேஸ்புக் தான் கொடுக்கணுமா? அப்போது அந்த வேல்யூ 2 வாட்டி எனக்கு சர்ச் ஆகுமா? அப்போ வேல்யூ 2 வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகல. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல இந்த ஃபேஸ்புக் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு கீஸ்ன்ற ஒரு எனுமரேட்டர் செலினியமில் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ எனுமரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மூலமாக என்ன கீஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம நிறைய கீஸ் இருக்கும். ஸோ ஆட் கீ இருக்கும், ஆல்ட் கீ இருக்கும், ஆரோ டவுன் எல்லா கீஸுமே இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிற ஆக்ஷன் என்ன, என்ட்ரி கீ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ கீஸ் டாட் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகும், கூகுள் ஓப்பன் ஆகும், ஃபேஸ்புக்குன்னு அந்த சர்ச் பாக்ஸில் ஃபேஸ்புக்குன்னு டேம் போய் என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆன பிறகு எனக்கு என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபேஸ்புக்கான லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்க தான் செக் பண்ணி பார்க்குறோம். ஒன்ஸ் என்னோடய ஸ்கிரிப்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்தது மேக்ஸிமைஸ் ஆகும். மேக்ஸிமைஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்குன்னு டேர்ம் வரும். டேர்ம் என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ என்ட்ரு பட்டன் கிளிக் ஆகிட்டு எனக்கு ஃபேஸ்புக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப்ஸு, ஃபேஸ்புக் விக்கிபீடியா, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி அது ஃபேஸ்புக்கான லிங்க்ஸ் எல்லாமே, கூகுள் லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ கிடச்சிது. எதுவுமே நான் மேனுவலாக பண்ணல, எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம். ஸோ இப்படி தான் என்ட்ரி கீயை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மலாக யூஸ் பண்ணதை என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்ஷன்ஸ் கிளாஸ் மூலமாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ இல்லை இதே வெப்சைட்லேயே இந்த மெத்தட் இப்படி பண்ணாமல் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் மூலம் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஆக்ஷன் கிளாஸ் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணது கீழே நான் ஆக்ஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும் செலினியமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா org.openqr.selenium இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த பேக்கேஜுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆக்ஷன்னு ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டிரைவர். ஸோ ஆக்ஷன்ஸ் ஆஃப் வெப் டிரைவர். ஸோ வெப் டிரைவரோட ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டேஸ் பண்ணிட்டோம், அதான் டிரைவர்ன்ற ஆப்ஜெக்ட். ஸோ டிரைவர் கொடுக்குறேன். இது எதை வச்சு பண்ணுறோம்னா, நம்ம ஜாவா செல்லையும் பார்க்குறதுல ஜாவா வச்சு தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஸோ ஜாவாவில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். கிளாஸ் நேம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம்குள்ளே நமக்கு எலமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஆக்ஷன் டாட் நம்ம போய் ஜஸ்ட்டு என்ட்ரு தான் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் கீஸ்ன்ற வேல்யூ எதுலேயும் கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் வந்து காஷி இன்ஃபோடெக் ஆர் ஃபேஸ்புக்குன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் சர்ச் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கமா போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சென்ட் கீஸ் மூலமாக கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் சென்ட் கீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இங்கே வந்து அந்த கீஸ் டாட் என்டர், அப்போ கீஸ்ன்ற ஒரு எனுமினேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி பண்ணதை இங்கே பண்ணுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் அப்போ இப்போ ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ நார்மலாக இதுவும் அதே தான் பண்ணியிருக்கோம். சரி, இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஜென்ரல் நம்ம வந்து ஒரு ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தட் மூலமாக நான் கீஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்கணும்னா 2 வார்த்தை கன்ஃபார்ம் கொடுக்கணும். அது மெத்தட்னு சொல்லலாம், 2 வேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்க இன்பில்ட் மெத்தட்ஸ் தான். ஸோ என்ன மெத்தட்னா பில்டு டாட் பெர்ஃபார்ம். ஏன்னா நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ஷன் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போ பர்ஃபார்ம்ஸ் கொடுத்தா தான் எனக்கு பர்ஃபார்ம் ஆகும். எப்போனா ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம நார்மலாக ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டு டாட் பர்ஃபார்ம்ன்றது கொடுக்க தேவை. பட் ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா பில்டு டாட் பர்ஃபார்ம்ன்ற மெத்தட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா ரன் ஆகாது. ஸோ இந்த லைனை இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அதே ஃபேஸ்புக் லிங்க் போயிட்டு என்ட்ரு ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுவோம். ரன்னர்ஸ். ஸோ மறுபடியும் கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ மேக்ஸிமைஸ் ஆகும். அப்புறம் ஃபேஸ்புக்கு என்ட்ரு ஆகும். ஸோ டைப் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. சம்டைம்ஸ் நம்மளுக்கு செக் பண்ண வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கலாம். என்னென்னா கேப்சா கேட்கும், இல்லை நீங்கள் ஹியூமனான்னு வெரிஃபை பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்காங்க. ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கரெக்டாக வருதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன அபவுட் திஸ் பேஜ் அவர் சிஸ்டம் இஸ் வை திஸ் ஆப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஐபி அட்ரஸ், ஸோ என்னோட நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், பேஜோட சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வரும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணிங்கனாலும் வைஃபை சேஞ்ச் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரு கீயை ஆக்ஷன் கிளாஸ் மூலமாகவும் நார்மலாக ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தட் மூலமாக இப்படி தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹவு டு ஹேண்டில் அலர்ட்ஸ் இன் செல் நேம் வெப் டிரைவர் யூசிங் ஜாவா. அதாவது அலர்ட்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அந்த அலர்ட்டை வந்து பாப்பப்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பப்பை ஜாவா யூஸ் பண்ணி செல் நேம் வெப் டிரைவர் மூலமாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ லைவ் கோடிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்கான ஸோ இப்போ அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம செல் நேம் வெப் டிரைவரில் ஜாவா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் கிரியேட் பண்ணது ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரு கீ எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ நார்மலாக ஃபைண்ட் எலமெண்ட் மூலமாக ஒரு என்ட்ரு கீ எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போது நான் அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அந்த நேம்லேயே கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நேம் எதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அவரை என்ன டாபிக் பண்ண போகிறோமோ அந்த டாப்பிக்கான நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மெயின் மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு தேவை அந்த 4 லைன். ஸோ அந்த 4 லைன் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் 4 லைன்ஸை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னுடைய புது கிளாஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன யூஆர்எல் எடுக்க போகிறோன்னா ஸோ இதுதான் நம்மளுக்கான யூஆர்எல் testing.cashinfotech சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி என்னோட ஸ்கிரிப்டில் அந்த கெட் மெத்தடுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த யூஆர்எல் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு எக்ஸாம்பிளாக அலர்ட்ஸ் 3 அலர்ட்ஸ் இருக்குது. அதுக்கான அலர்ட்ஸுக்கான எல்லா எக்ஸாம்பிளுமே இந்த வெப்சைட்லேயே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போவோம். ஸோ யூஆர்எல்ல போனீங்கன்னா இங்கே இந்த வெப்சைட்லேயே நம்மளுக்கு அலர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ இது சுவிட்ச் டூவில் அலர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். அலர்ட் வித் ஓகே, அலர்ட் வித் ஓகே ஆர் கேன்சல், அலர்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்குது. ஸோ 3 பட்டன் இருக்குது. இது அலர்ட் வித் ஓகேனா என்ன, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கிளிக் த பட்டன் டு அண்ட் டிஸ்பிளே அலர்ட் பாக்ஸ். அலர்ட் பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பாப்பா மாதிரி தான். சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேஜை ஏதோ ஒர்க் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு அப்ளிகேஷனில், இல்லை நான் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ஆர் பேங்கிங் எக்ஸாம் ஏதோ எக்ஸாம்ஸ்க்கோ ஆர் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ நீங்கள் பாதியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது நீங்கள் உங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலோ இல்லை ரெஃப்ரெஷ் ஆச்சுனாலும் உங்களுக்கு என்ன கேட்கணும், ஒரு பாப்பா மாதிரி வரும். அதாவது கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா கேட்கும். அதை தான் இந்த நம்ம அலர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அலர்ட்ன்றது ஒன்றும் இல்லை, பாப்பப் தான் நம்ம அலர்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரே ஒரு அலர்ட் வருது. இந்த அலர்ட் வந்துருச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வேறு எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த அலர்ட் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், நான் ஓகேவோ ஆர் கேன்சலோ கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனை போக முடியும். எனக்கு இந்த அலர்ட் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஹேண்டில் பண்ணலன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அந்த வெப்சைட்டில் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டன் எனக்கு கிளிக் ஆகும். ஸோ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, எந்த ஃபங்க்ஷன்ஸுமே ரைட் கிளிக் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அப்போது இந்த அலர்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ஓகேங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண ஏதோ ஒரு அப்ளிகேஷன், இது எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் டெஸ்டிங் ஒர்க்கிங்காக போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி அலர்ட்ஸ் வந்துருச்சுன்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டான கிளாஸ் கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கான யூஆர்எல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு யூஆர்எல் எடுத்தோம், பட் நம்மளுக்கு டேரெக்டாகவே யூஆர்எல் இருக்கிறதுனால இந்த யூஆர்எல் நான் ஜஸ்ட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எலமெண்ட் ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரும், அலர்ட் வந்து வருது ஓகேங்களா. ஸோ அப்போ ஓகே பட்டன் கேன்சல் பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து இந்த பட்டனுக்கு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட். ஸோ ஏறமாக கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனுக்கான எலமெண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ ஆன் கிளிக் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடுக்கலாம் ஆர் இந்த ஆன் கிளிக் என்ற ஆட்ரிபியூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் அப்போது நம்ம ஆட்ரிபியூட் எடுக்கும்போது முன்னாடி நேம் ஐடி தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். அப்போ இந்த ஆட்ரிபியூட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எனக்கு எக்ஸ்பாத்னு ஒரு லொக்கேட்டர் ஒன்று செல் நேமில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதிலேயே கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைன் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ அதில் எனக்கு ஆல்ரெடி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன டேக்கில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போது இந்த பட்டன் தான் எனக்கு டேக் நேம். ஸோ பட்டன் டேக்கில் இருக்குது. ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு பட்டன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்கொயர் பேக்கெட் ஒன்று கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆட்ரிபியூட்ஸ், ஸோ இந்த கிளாஸ் ஆன் கிளிக் ஐடி நேம் எல்லாமே HTML பேஜில் இருக்க ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்னா @attribute தரணும். ஸோ ஆட்ரிபியூட் ஆன் கிளிக் இந்த இடத்துல நீங்கள் டபுள் கோட்ஸாக கொடுத்துக்கலாம் ஆர் சிங்கிள் கோட்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸாக நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ ஆனால் சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பாத்துக்கான சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ முடியும் போது நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 of 1 காமிக்கும். 1 of 1னா இந்த பேஜுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட் வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்குது. அதாவது இந்த எலமெண்ட்டுக்கான வேல்யூ ஆர் ஆட்ரிபியூட் இந்த டேக் நேம், இந்த டேக் நேமில் இந்த ஆட்ரிபியூட் நேமில் இந்த அலர்ட் பாக்ஸ்ன்ற வேல்யூ எனக்கு இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு தான் மீனிங். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஸ்கிரிப்டில் நம்ம எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் தான் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தட். இப்போ பை டாட் நம்ம எக்ஸ்பாத் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்பாத் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம எடுத்த எக்ஸ்பாத்தோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பட்டன் தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ வரைக்கும் வேல்யூ சென்ட் பண்ணியிருப்போம். வேல்யூ சென்ட் பண்ண சென்ட் கீஸ் என்ற மெத்தட் யூஸ் பண்ணும். இது வந்து எனக்கு பட்டன் தான். ஸோ பட்டன்றதான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக்குன்ற மெத்தட் எனக்கு செலினியம்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. கிளிக்குன்னு கொடுத்துறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு வாட் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த வெப்சைட் போகும், எனக்கு அந்த பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டன் கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கப்புறம் அலர்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அலர்ட் பாக்ஸ் வந்துருச்சுன்னா என்னால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியாது. இல்லை ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு வெப்சைட்டுக்குள்ளே எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த அலர்ட் ஹேண்டில் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, எனக்கு அடுத்த பட்டன் கிளிக் பண்ணணும், இல்லை அடுத்த ஃபங்க்ஷன் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பாப்அப் ஆர் அலர்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அலர்ட்டுக்குள்ளே. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து நம்ம அலர்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது எனக்கு செலினியமில். என்ன மெத்தட்னா, ஸோ டிரைவர் டாட் சுவிட்ச் டு டாட் அலர்ட். அதை நான் அலர்ட் பாக்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறேன். அப்போ தான் என்னால் வந்து அந்த அலர்ட்டை வந்து அவர் பாப்பப்பை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அலர்ட்னு கொடுக்குறேன். அப்போ இந்த அலர்ட் மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது பார்க்கலாம். ஸோ அலர்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி போய்ட்டு அலர்ட், ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டில் இந்த அலர்ட்ன்றதில் எரர் அடிக்கும். பிகாஸ் அது வந்து வேற ஒரு பேக்கேஜில் இருக்கும். நான் என்ன பண்ணணும், அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ ஓகே நீங்கள் இம்போர்ட்லாம் பண்ண தெரியாது, இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது ஈஸி ஸ்டெப் இருக்கான்னா ஜஸ்ட் இந்த லைன் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ண மறுபடியும் ஃபஸ்ட் லைன் போகிறேன். டிரைவர் டாட் சுவிட்ச் டு டாட் அலர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கடைசியான கர்சர் வச்சுட்டு ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ண போகிறேன். Ctrl+2 அப்படின்னு கொடுத்தா இந்த சின்னதாக பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும் எதனா எக்லிப்ஸ்குள்ளே. ஸோ இதில் எனக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அசைன் டு லோக்கல் வேரியபிள் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ இதை கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ட்ன்றது க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த அலர்ட் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ அலர்ட் இன்டர்ஃபேஸ் செல்லியம்லேயே இன்பில்ட்டாக இருக்கிறது. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம அலர்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அலர்ட் டாட் இதில் 4 மெத்தட் இருக்குது. அக்செப்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, டிஸ்மிஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அங்கே ஓகே மட்டும் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அக்செப்ட் கொடுத்து நான் ஒன்ஸ் என்ன கோடிங்கை சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து என்ன அலர்ட் சொல்லலாம், நான் இந்த அக்செப்ட் பண்ணுற அலர்ட் இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணுற மெத்தட் நம்ம என்ன சொல்லலாம், என்ன அலர்ட் சொல்லலாம், இதை வந்து சிம்பிள் அலர்ட். அதாவது சிம்பிள் அலர்ட்னா ஒரே ஒரு ஓகே பாக்ஸ் மட்டும் தான் வரும். ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ ரன் ஆகும். ரன் ஆன பக்கம் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த அலர்ட் பாக்ஸ் கிளிக் ஆகும். ஸோ கிளிக் ஆனோடனே எனக்கு அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு. நான் அக்செப்ட் கொடுத்தனால எனக்கு அலர்ட் பாக்ஸ் ஓகேன்னு கிளிக் ஆகிட்டு. ஸோ இப்போ எனக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு சிம்பிள் அலர்ட்டுக்கான ஸ்கிரிப்ட். ஸோ அடுத்த அலர்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அலர்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் அலர்ட். அதாவது இது கன்ஃபர்மேஷனாக 2 இருக்கும், ஓகே இருக்கும், ஆஸ் வெல் அஸ் கேன்சல் இருக்கும். ஏன்னா கன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக 2 இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், இப்போ ஹேண்டில் பண்ண போகிற அலர்ட் பேர் கன்ஃபர்மேஷன் அலர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த அலர்ட் இது ஓகே அண்ட் கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பண்ணப்போ எனக்கு ஓகே கேன்சல் ஓகே மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு ஓகேன்னு இருக்குது, கேன்சல் பட்டன் இருக்கு. நான் ஓகேவும் பண்ணிக்கலாம் ஆர் கேன்சல் பண்ண. ஓகே பண்ணனா என்ன காமிக்கும் பாருங்கள், யூ ப்ரெஸ்ட் ஓகேன்னு காமிக்கும். அதுவே நான் கேன்சல் பண்ணனா யூ ப்ரெஸ்ட் கேன்சல் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஓகேவும் பண்ணிக்கலாம் ஆர் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அலர்ட் இது ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த யூஆர் லான்ச் ஆகிடும். யூஆர் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அலர்ட் இது ஓகேன்னு இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் அலர்ட், அதாவது கன்ஃபர்மேஷன் அலர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு அலர்ட் இது ஓகே அண்ட் கேன்சல் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க கிளிக் த பட்டன் டு டிஸ்பிளே கன்ஃபார்ம் பாக்ஸ், அந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று உங்களுக்கு பாப்அப் ஆகும். அதில் ஓகே பட்டன் இருக்கும், கேன்சல் பட்டன் இருக்கும். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் ஆர் கேன்சலில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு
அப்போ இந்த ஓகே கொடுத்தா தான் எனக்கு கேன்சலோ ஆர் ஓகே கொடுத்தா. இப்போ ஓகே கொடுத்தா யூ ப்ரெஸ் ஓகேன்னு வரும். ஸோ இதுவே கேன்சல் கொடுத்தா யூ ப்ரெஸ் கேன்சல்னு வரும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட், இந்த பட்டனுக்கு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏன்னா இந்த பட்டனுக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம அலர்ட்டை வந்து பாப்அப் ஆக வைக்க முடியும். ஸோ அப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட். ஸோ இந்த பட்டனுக்கு எலமெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ லிங்காக இருக்குது. ஸோ இதில் அலர்ட் இது ஓகே ஆங்கர். லிங்க்னா கண்டிப்பாக உனக்கு ஏன்னா நடத்துனா ஆங்கர் டேக் நடத்தும். அப்போ லிங்க் கண்டிப்பாக இருக்கும். லிங்க்னாலே உங்களுக்கு HTML பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு கேன்சல் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்பாத் பார்த்த மாதிரி, அதாவது ப்ரீவியஸாக நம்ம வந்து சிம்பிள் அலர்ட் பண்ணும்போது எக்ஸ்பாத்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம வந்து அது ஒரு லொக்கேட்டர் செல் நேமில். இப்போது இந்த ஆங்கர் டேக்கு எனக்கு சில லொக்கேட்டர்ஸ் இருக்குது. என்ன லொக்கேட்டர்னா லிங்க் டெக்ஸ்ட் அண்ட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் லொக்கேட்டர் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டே எடுக்கல, நான் ஜஸ்ட் கேன்சல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்போ என்ன லொக்கேட்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் எடுத்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பட்டன் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிடுவேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா, இப்போ இந்த பட்டன் கிளிக் த பட்டன் டு டிஸ்பிளே கன்ஃபார்ம் பாக்ஸ், இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும். அப்போ இதுக்கான எலமெண்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போது இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஏரோ மார்க் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மேலே வச்சுன்னா உங்களுக்கு அந்த ஏரம் கரெக்டாக ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், இதுக்குள்ளே என்ன இருக்குது செக் பண்ணி போகணும். ஸோ கிளாஸ் இருக்குது, ஆன் கிளிக். முன்னாடியே நம்ம ஆன் கிளிக் தான் எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம ஆன் கிளிக்ன்ற ஆட்ரிபியூட்டே எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போது இங்கே வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பாத்ன்ற ஒரு லொக்கேட்டர் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன டேக்கில் இருக்குது, பட்டன் டேக்கில் இருக்குது. ஸோ பட்டன் ஆட்ரிபியூட்டால் அத்தரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ எனக்கு 1 இருக்குது. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தட் தான். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண நம்ம காப்பி பண்ண நம்மளுடைய வேல்யூவை இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி இதோ பட்டன் தான், ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அலர்ட் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம அலர்ட் இது ஓகேன்னு கேன்சல் பண்ணால் எனக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகிடும். ஸோ கிளிக் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகிறது நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கான எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபைண்ட் எலமெண்ட் மெத்தடில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அலர்ட் பாக்ஸ் எனக்கு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஓகே கேன்சல் இருக்கும். நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். அப்போது நான் முன்னாடி ஓகே பட்டன் மட்டும் இருந்தது. ஓகே பண்ண என்ன யூஸ் பண்ணணும், நம்ம வந்து அக்செப்ட்ன்ற ஒரு மெத்தட் அலர்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ அடிக்கடிக்கு நம்ம வந்து அலர்ட்டை வந்து அடிக்கடி ஸ்விட்ச் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஒன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல அலர்ட் டாட் இப்போ முன்னாடி அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் கேன்சல் பண்ண டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது. எதுக்குள்ளனா அலர்ட் என்ன இன்டர்ஃபேஸ்க்குள்ளே. ஸோ இதை கொடுத்துக்கிறேன். இப்போ ஒன்ஸ் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஓகே பட்டன் கிளிக் ஆகணும். இப்போ கேன்சல் பட்டன் கிளிக் ஆகிட்டு இப்போ கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன காமிக்குது பாருங்கள், யூ ப்ரெஸ்ட் கேன்சல், அந்த டெக்ஸ்ட் எனக்கு வரணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, டைமிங்லாம் கொடுக்கணும். டைமிங்லாம் நம்ம வர ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் யூ ப்ரெஸ்ட் கேன்சல்ட்டு டெக்ஸ்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வெப்சைட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன அலர்ட் பார்த்துருக்கோம்னா, சிம்பிள் அலர்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அலர்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இன்னொரு அலர்ட் ஒன்று இருக்குது. என்ன அலர்ட்னா ப்ராம்ப்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் அலர்ட்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துனா அதே அலர்ட் பாப்அப் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே கேன்சல் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அப்போது இந்த டெக்ஸ்ட்டு எப்படி கொடுக்குறது, ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் அலர்ட்னா என்னென்னு பார்த்துரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அலர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட் அலர்ட்டுக்கான பட்டன். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் நேம். அதுக்கப்புறம் தான் என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்னும் ஓகே ஆர் கேன்சல். நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு மேனுவலாக பண்ணுறேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், செலினியம் டெஸ்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ டெஸ்ட்னு போட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அலோ செலினியம் டெஸ்டர் அவர் டெக்ஸ்ட் வரணும். ஸோ நம்ம என்ன வேல்யூ சொன்னால் கொடுத்துறோம். எக்ஸாம்பிளுக்கு மேனுவலாக பண்ணி காமிச்சேன். இப்போ மேனுவலாக பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டன்லேருந்து நம்ம இந்த பட்டனுக்கு போகணும். அப்போ இந்த பட்டனுக்கு எலமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் எந்த வேணுமோ உங்களுக்கு அது மேலே வச்சிங்கன்னா ஹைலைட் ஆகும். ஸோ இதில் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பார்ஷியல் லிங்க் டெஸ்ட், ஆல்ரெடி நம்ம ப்ராம்ப்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட்டுக்கு யூஸ் பண்ண பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்.
ஸோ இப்போ பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். இப்போ அந்த பட்டன் கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் த பட்டன் டு டெமான்ஸ்ட்ரேட் த ப்ராம்ப்ட் பாக்ஸ். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், நம்ம ப்ராம்ப்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் ஆர் டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கான எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரோ மார்க்கர் மேலே வைக்கிறேன். ஸோ இங்கே இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்ன்ற ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ மறுபடியும் எக்ஸ்போர்ட் தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த இதில் ஜஸ்ட்டு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண ஏற்கனவே இங்கே இருக்குது, அதனால் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணால் இப்போ 1 வருது. இப்போ நான் டபுள் கோட்ஸ் இருக்கிறத சிங்கிள் கோட்ஸ்லாம் நான் மாற்றிக்கலாம். ஏன்னா பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் மாற்றிக்கிறது தான். இப்போ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கிரிப்டில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத்துன்னு கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்பாத்துக்குள்ளே என்னோடய காப்பி பண்ண வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பட்டன்றதுனால ஜஸ்ட் கிளிக் தான் பண்ண போகிறோம். டாட் கிளிக்னு கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அலர்ட் பாக்ஸ் பாப்பப் ஆகிடும். பாப்பப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ டெக்ஸ்ட் கொடுக்க எனக்கு அலர்ட்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா சென்ட் கீஸ் அப்படின்ற மெத்தட். இப்போ சென்ட் கீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாகவும் வெப் எலமெண்ட் ஆர் வெப் டிரைவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட் கீஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அலர்ட்ஸ்குள்ளே எனக்கு சென்ட் கீஸ்ன்ற மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ சென்ட் கீஸ்குள்ளே போய் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டர் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஆட்டோமேஷன் டெஸ்டர். அப்போது இப்போது வேல்யூ சென்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு பாப்பப் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணும். வேல்யூ சென்ட் பண்ணதுக்கு பாப்பப் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ ஹேண்டில் பண்ணுறது நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அக்செப்ட் கொடுக்கலாம் ஆர் டிஸ்மிஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அதான் டாட் அக்செப்டே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் ஓகேவும் இருக்குது கேன்சலும் இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒன்ஸ் என்னோட கோடை வந்து சேவ் பண்ணிக்கிறேன், ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு 3 அலர்ட்டும் கரெக்டாக நடக்கிறதா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹலோ ஆட்டோமேஷன் டெஸ்டர் ஹவ் ஆர் யூ டுடேன்னு இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, எனக்கு ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம டைமிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக் டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஜாவா வச்சு பண்ணுறதுனால ஜாவாக்குள்ள ஒரு இன்பில்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ எங்கெங்கே பண்ணலாம்னா நம்ம இது கீழே பண்ணிக்கலாம். த்ரெட்னு சொல்கிற ஒரு கிளாஸுக்கு ஜாவாவில் இதுக்குள்ளே ஸ்லீப்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்னென்னா டிலே டைமர் தான். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனை கொஞ்ச நேரம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு டைமிங் தரேன். இது செகண்ட்ஸை தரணும். ஸோ செகண்ட்ஸில் எனக்கு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ், அதுக்கு மினிட் டைம்லாம் கொடுக்கக்கூடாது, செகண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ நான் ஸ்லீப் மெத்தட்குள்ளே என்னால் என்ன கொடுக்க முடியும்னா மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கணும்னா நம்மளுக்கு 1 செகண்ட் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் 3 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஜஸ்ட் இதில் போய்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிடும். இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நான் அலர்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எதாவது டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போது டைமிங் எடுத்து நம்மளுக்கு பொறுமையாக நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் போகும். இப்போ அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓகேன்னு கிளிக் ஆகிடும். ஸோ இப்போது கேன்சலுக்கு கிளிக் ஆகி யூ ப்ரெஸ்ட்டு கேன்சல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஓகேன்னு வந்துட்டு ஹலோ ஆட்டோமேஷன் டெஸ்டர் ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும். எப்படின்னா செலினியமில் ஜாவா யூஸ் பண்ணி செலினியம் வெப்டிரைவர் மூலமாக எப்படி அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது 3 அலர்ட் ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஒன்று சிம்பிள் அலர்ட், இன்னொன்று ப்ராம்ப்ட் அலர்ட், இன்னொன்று கன்ஃபர்மேஷன் அலர்ட். இப்படி தான் நம்ம வந்து செலினியமில் அலர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2 டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் பார்த்தோம்னா எப்படி வந்து எக்ட்ரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, ஆக்ஷன்ஸ் கிளாஸ் மூலமாக நார்மலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செலினியம் மூலமாக ஜாவா யூஸ் பண்ணி எப்படி அலர்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது பாப்பப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.